இன்னைக்கு வந்து நம்ம ஆப்சலாம் அண்ட் ஆக்கிட்டோஃபில் பார்க்கலாம். இது எழுதினவர் வந்து ஜான் ரைடனு. இவரு பிறந்த டேட் வந்து ஆகஸ்ட் 19, 1631. ஆல்ட்வின்ஸ் இங்கிலாந்துல பிறந்திருக்காரு. 1700 மே 12 இறந்திருக்காரு லண்டன்ல. எங்க பரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் அபேல. இவர் எஜுகேட் ஆனது வந்து கேம்பிரிட்ஜ் வெஸ்ட்மினிஸ்டர் ஸ்கூல்லையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும். இவர் வந்து பொயிட் லாயரேட்டா இருந்திருக்காரு. 1668ல இருந்து 1688 வரை இருந்திருக்காரு. டியூ டு கெத்தோலிசம்னால இவரோட பொசிஷனை வந்து லாஸ் பண்ணிட்டாரு. இவர் யாரை மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா எலிசபெத் ஹோவார்டுன்றவங்கள 1663ல. இவரோட ஃபேமஸ் போம்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா ஆனஸ் மிரபலிஸ், அது வந்து 1667. இவரோட நோட்டபிள் பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா ஆல் ஃபார் லவ், அது 1678. இவர் எப்ப கெத்தோலிசத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆயிட்டாரு அப்படின்னா 1685ல. இவரோட டிரான்ஸ்லேட்டட் கிளாசிக்கல் ஒர்க்னு பார்த்துட்டோம்னா வேர்ஜில்ஸோட இனிட்ன்ற ஒண்ணுதான் வந்து ஃபேமஸான கிளாசிக்கல் ஒர்க்கு. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த ஸ்டோரி பப்ளிஷ் ஆன டேட் வந்து நவம்பர் 1681. இது ஆக்சுவலா ஒரு பிபிலிக்கல் ஸ்டோரி பிளஸ் மிக்சர் ஆஃப் இங்கிலாந்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதான் பிபிலிக்கல் ஸ்டோரி. இது ரெண்டையும் சேர்ந்து மிங்கிள் பண்ணி எழுதி கொடுத்ததுதான் வந்து ஆப்சலாம் அண்ட் ஆக்கிட்டோஃபில்ன்றது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிப்ளிக்கல் ஸ்டோரியை பார்க்கலாம். இது வந்து பெத்லஹேம்ல ஜெசின்ற ஒருத்தரோட பையன், யங்கஸ்ட் சன்னு வந்து டேவிட். அவரு வந்து ஒரு ஷெப்பர்டா இருந்திருப்பாரு. அப்போ நெக்ஸ்ட் இந்த இஸ்ரேலோட ஃபர்ஸ்ட் கிங் யாருன்னு பார்த்தோம்னா கிங் சால் அப்படின்றவர். அப்புறம் கொஞ்ச நாள்ல கிங் சாலுவோட கோர்ட்ல வந்து ஒரு எடுபுடி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அப்போ செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பிலிஸ்டீன்றது வந்து ஒரு சின்ன தீவு மாதிரி இடம். அந்த தீவு பக்கத்துல இருக்க தீவு. அவங்க வந்து இந்த இஸ்ரேலோட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவரோட எல்டஸ்ட் சன்னுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவரும் கிங் சாலும் இவங்களை வந்து எதிர்த்து போராடிட்டு இருப்பாங்க. இவங்கனால போராடவே முடியாது. அங்க வந்து ஏன்னா ஒரு கோலியத்துன்னு ஒருத்தன் வந்து பயங்கர ஸ்ட்ராங் மேன். அவனை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணவே முடியல. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல கிங் டேவிட் என்ன பண்றாருன்னா ஸ்லிங் ஷாட்ன்ற ஒரு இது இருக்கு. அது என்ன கேம் அப்படின்னா கவன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கவட்டையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அது கவன்னு சொல்லுவாங்க. அத நீளமா இருக்கும். 2 நூல் மாதிரி இருக்கும். அதுல எட்ஜ்ல வந்து நிறைய ஸ்டோன்ஸ கட்டி நல்லா சுத்தி கையில இழுத்து மேல விட்டோம்னா எனிமீஸ் மேல அது போயிட்டு அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி விடும்போது அந்த ஸ்லிங் ஷாட் பண்ணும்போது அவன் கோலியத்தை இறந்துருவான். அப்போ அந்த இஸ்ரேல் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ பரவாயில்லையே, இவ்வளவு ஸ்ட்ராங்கானவனை இப்படி அழிச்சிட்டாங்களே, கிங் டேவிட்டை இப்படி அழிச்சிருக்காங்க, பரவாயில்லன்னு புகழ ஆரம்பிச்சோன்னே இது வந்து கிங் சாலுக்கு வந்து ஒரு அவமானமா ஃபீல் பண்றாரு. நம்ம ஒரு கிங் இருக்கும்போது இவனுக்கு இவ்வளவு புகழ்ச்சி கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஏதாவது அழிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாரு கிங். இது வந்து இவரோட யங்கஸ்ட் சன் ஜொனாத்ன்றவர் வந்து ஜொனாதும் டேவிட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரிய வந்து இவரு பண்ணிட்டு இருக்க பிளான் எல்லாம் வந்து ஜொனாத் வந்து டேவிட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அப்பா வந்து உன்னை கொல்ல போறாரு, உனக்கு எகெயின்ஸ்டா இப்ப ஏதோ பண்ண போறாரு, அதனால நீ இந்த இடத்த விட்டு ஓடிடு, அவ்வளவு அவுட்லே ஆயிரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அது பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு வந்து அவுட்லே ஆயிரும். அவுட்லேன்றது வந்து நாடு விட்டு ஓடுறது. அப்போ போகும்போது அங்க ரெஃப்யூஜிஸ்ன்றது வந்து நாடே இல்லாம சில பேர் வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அந்த ஏரியால இருக்கும்போது அங்கேயும் வந்து நல்லதுதான் பண்றாரு கிங் டேவிட். என்னன்னா அந்த கெட்டவங்க, திருட வர்றவங்க, அந்த மாதிரி இவங்க கிட்ட எல்லாம் இருந்து அந்த வில்லேஜை காப்பாத்துவான். அப்ப காப்பாத்தும் போது அந்த வில்லேஜ் மக்கள் மத்தியிலையும் இவனுக்கு வந்து ஒரு பேரும் புகழும் வந்துரும் நம்ம டேவிட்க்கு. இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த மீன் டைம் இந்த இஸ்ரேல்ல என்ன நடக்குது அப்படின்னா கிங் சாலும் இறந்துடுறாரு. அவரோட யங்கஸ்ட் சன்னு
ஜோனதனும் இறந்துடுறான் ஃப்ரெண்டு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து சாமுவல்ன்றவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த கிங்டம்க்கு வந்து நீ தான் வந்து ஃபிட்டா இருப்ப. யூ ஆர் ஃபிட் ஃபார் திஸ் கிங்டம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இஸ்ரேல் அ அந்த இஸ்ரேல்ல ஒரு பார்ட் வந்து அ சா டேவிட் ரூல் பண்ணுவான். அ இன்னொரு பார்ட் வந்து அவரோட எல்டஸ்ட் சன் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பான். கிங் சாலுவோட எல்டஸ்ட் சன்னு கிட்ட இருக்கும். அப்போ பீப்புள் எல்லாம் வந்து கிங் டேவிட்ட தான் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவரு வந்து எல்டஸ்ட் சன்னுக்கு வந்து அதாவது கிங் அவன் தானே சக்சஸரு. அந்த இன்னொரு பார்ட்ல அவன் இருக்கிறவன் என்ன சொல்லிருவான், எவன் டேவிட்டோட தலையை கொண்டு வந்து குடுக்குறீங்களோ அவனுக்கு நல்ல தக்க சன்மானம் வழங்கப்படும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுவான். அப்போ பீப்புள் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது, அங்க அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தனே வந்து அந்த எல்டஸ்ட் சன் அந்த கிங் சாலுவோட எல்டஸ்ட் சன் அந்த கிங்க வந்து கொன்றுவான். கொன்னத வந்து டேவிட்க்கு வந்து பிடிக்காது. ஏன்னா, என்னதான் இருந்தாலும், இவன் வந்து நம்ம கிங்கோட பையன். இவனுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு, அவன கொன்னவங்கள எல்லாம் டேவிட் கொன்றுவான். இது வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு ஃபேம வந்து வாங்கி குடுக்கும் டேவிட்க்கு. யோ! இப்படி கிங் மேல ஒரு அஃபெக்ஷனா இருக்கான். நாட்டு மேல இவன் வந்து நம்ம நாட்ட பார்க்க தகுதியானவன். நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு, பீப்பிள் வந்து எல்லாம் அந்த இஸ்ரேலே வந்து ஃபுல்லா நம்ம டேவிட் கண்ட்ரோல்க்கு வந்துருது. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, டீவி டேவிட் வந்து அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா? பிலிஸ்டேன்ற ஒரு தீவு அந்த இதுல இருக்க பீப்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவங்கள வந்து அழிச்சிருவான். அழிச்சிட்டு பக்கத்துல இருக்க பக்கத்துல இருக்க ஜெருசலம வந்து கான்க்ரேட் பண்ணிடுறான். கான்க்ரேட் பண்ணிட்டு அத வந்து கேப்பிட்டலா மாத்திடுறான். மாத்திட்டு நல்ல ஒரு ரூல் போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது, யுரேன்றவன் வந்து அவனோட படையில இருக்க ஒரு படை தளபதி. அவனோட ஒய்ஃப் வந்து பாத்ஷிபான்றவ. அ நம்ம கிங் டேவிட்க்கு என்ன ஆயிருதுன்னா, கிங்ஸ்னாலே அவங்களோட வேலைய காமிச்சுருவாங்க இல்லையா? அந்த ஒய்ஃப் பாத்ஷிபா மேல ஒரு இன்டென்ஷன் இருக்குது அவனுக்கு. அப்ப இத என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இவனே ஒரு போர உருவாக்கி, இவன் வந்து யுரேன்றவன் வந்து அந்த போர்ல படைத்தளபதியா இருக்கிறவன். அந்த போருக்கு அனுப்பிச்சு விட்டு, இவன் ஆளுகளவே உள்ள இருக்கிறவங்கள வச்சு, அ யுரையா யுரையா வந்து தீர்த்து கட்டிர்றான். தீர்த்து கட்டிட்டு, இந்த பாத்ஷிபாவ வந்து அ ஒய்ஃப் ஆக்கிக்கிறான். ஒய்ஃப் ஆக்கிட்டு, இவனுக்கும் அந்த பாத்ஷிபாவுக்கும் இந்த டேவிட்க்கும் பாத்ஷிபாவுக்கும் பிறந்தவன் தான் வந்து கிங் சாலமன்றவன். இந்த கதை வந்து இதோட ஸ்டாப் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு நம்ம 2 பார்ட் மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப பிப்லிக்கல் ஸ்டோரி ஸ்டாப் ஆகி, இங்கிட்டு அ இங்கிலாந்துல நடக்கிற ஸ்டோரிய பார்க்க போறோம். இங்கிலாந்துல சார்ல்ஸ் ஒன் அப்படின்ற ஒரு கிங் இருக்காங்க. அவங்கள வந்து அவங்கள வந்து இந்த ஏதோ ஒரு போர்ல வந்து கொன்றுப்பாங்க. ஸோ அவங்களோட சன்னு வந்து சார்ல்ஸ் செகண்ட். இவன் இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து ஹாலண்ட்க்கு வந்து ஓடிர்றான். ஓடுனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, இந்த வ அந்த பிளேஸ் அந்த இங்கிலாந்துல அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ் வந்து ஒரு கன்ஃப்யூஸ்டு சிச்சுவேஷன்லயே இருக்குது. இந்நேரம் சார்லஸ் 2 இருந்தானாதும் இந்த கன்ஃப்யூஷன கிளியர் பண்ணுவான். நம்ம நாட்ட வந்து ஓரளவுக்கு ரூல் பண்ணி கொண்டு வருவான். அப்டின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்த மக்கள் என்ன பண்ணிர்றாங்க அப்டின்னா, ஒரு 12 பேர் சேர்ந்து ம். ஹாலண்ட்க்கு போயி, இந்த கிங் சார்ல்ஸ் 2வ கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போறதுல வந்து ஏர்ல் ஆஃப் ஷெஃப்ஸ்பரியும் ஒருத்தன் தான். இப்ப என்ன பண்றாங்க, எப்ப போறாங்க அப்படின்றது மெயின் 1660ல 12 12 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு குரூப் வந்து அ ஹாலண்டுக்கு போயி சார்ல்ஸ் 2வ கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வந்து ரூல் பண்ண சொல்லுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்ததுக்கப்புறம் சார்ல்ஸ் 2 வந்து கேத்ரின் ஆஃப் பர்கன்ஸாவ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து 17 வருஷமா குழந்தைகள் இல்லாம இருக்கும். இப்போ இந்த சார்ல்ஸ் 1 இருக்காரு இல்லைங்களா? சார்ல்ஸ் 1ஓட தம்பி அடுத்து சக்சஸர். நெக்ஸ்ட் அவங்க தான் வந்து அரியணைக்கு வரணுன்ற மாதிரி இருக்கு.
அவங்க தான் வந்து டியூக் ஆஃப் யாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டியூக் ஆஃப் யாக்ன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சிற்றரசர். அந்த யாக்கோட சிற்றரசரா இருக்காரு. இதுல வந்து அ கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. சார்ல்ஸ் அ 2ன்றவரு சார்ல்ஸ் 2 ஒரு நிமிஷம். சார்ல்ஸ் 2வோட சித்தப்பா. அதாவது சார்ல்ஸ் 1 ஓட தம்பி. அவங்க தான் வந்து ஜேம்ஸ். அவங்க தான் ஜேம்ஸ். இவங்க எல்லாருமே கத்தோலிசத்த சேர்ந்தவங்க. இப்போ என்னன்னா, புரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, அ நெக்ஸ்ட் ஜேம்ஸ் வந்துட்டான்னா, இப்ப சக்சஸர் இந்த 17 வருஷமா இவருக்கு குழந்தை இல்லைங்களா? அப்போ நெக்ஸ்ட் சக்சஸர் யாரு? நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜேம்ஸ் 2 தான் வருவான். இப்போ அதாவது ஜேம்ஸ் 2 வந்தான்னா, திருப்பியும் கத்தோலிசம் வந்து திருப்பி ஓங்கிரும். புரொட்டஸ்டன்டிசம் வந்து திருப்பி குறைஞ்சிரும்ன்றதுக்காக, பீப்பிள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆ இவன் வந்து பிரான்ஸ் ஏஜென்ட்டா இருக்கான். ரோமன் கத்தாலிசத்த இங்க கொண்டு வந்து விட்டுருவான். திருப்பியும் இந்த இடத்துல கத்தோலிசம் ஓங்கிரும். அதனால இவன் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்த கிரியேட் பண்றாங்க. தே அதனால அம் அந்த இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, புரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து எல்லாத்துலயுமே வந்து வரிகள் வந்து 2 மடங்கா குடுக்குறாங்க கத்தோலிக் பீப்பிள்க்கு. அதே மாரி கவர்ன்மென்ட் போஸ்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே கத்தோலிக்ஸ்க்கு குடுக்க மாட்டாங்க. ஆ அவங்களோட அதாவது புரொட்டஸ்டன்ட்ஸ்ன்றது வந்து ஒரு சிலுவை வச்சு கும்பிடுறது தான் வந்து புரொட்டஸ்டன்ட்ஸ். ஆனா இந்த கத்தோலிசம் வந்து டெட் ஆப்போசிட். இவங்க வந்து நம்மள மாரி இந்துக்கள் மாதிரி உருவ வழிபாடு பண்றவங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்ட வச்சிருப்பாங்க. மேரி மாதா இத வச்சிருப்பாங்க. அந்த மாரி இதையும் வந்து அடிச்சு உடைக்கிறானுங்க இந்த புரொட்டஸ்டன்ட்ஸ் பீப்பிள். இதுல வந்து 2 பார்ட்டி இருக்கு. விக் பார்ட்டி, டோரி பார்ட்டின்னு. இந்த விக் பார்ட்டில வந்து ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர்ல் ஆஃப் ஷேவ்ஸ்பரின்றவன் தான் வந்து ஹெட். இவனால தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்குது. இவன் என்ன பண்ணிடுறான்னா, இவர வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஜேம்ஸ் 2 ஜேம்ஸ் 2 இன்னும் நெக்ஸ்ட் ம் முன்னாடி வந்து பார்ப்போம். அதாவது ஏர்ல் ஆஃப் மன்மவுத் டியூக் ஆஃப் மன்மவுத்ன்னு ஒருத்தர் பார்ப்போம். அவரு தான் வந்து ஜேம்ஸ் 1 இல்லைன்னா ஜேம்ஸ் ஸ்காட். அவன் தான் வந்து ஆம் இல்லெஜிட்டிமேட் சன்னு தான். ஆனா வந்து நெக்ஸ்ட் அவர பத்தி தான் பார்ப்போம். அதனால இவர் வந்து ஜேம்ஸ் 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவன வந்து நாடு கடத்தணும். இல்லைன்னா இவன கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ இந்த கெத்தோலிக்ஸ் இந்த அ கெத்தோலிக்ஸ வந்து பாப்பிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. கெத்தோலிக்ஸ பாப்பிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள அழிக்கிறதுக்காக போடப்படுற பிளாட் தான் வந்து பாப்பிஷ் பிளாட்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து இந்த புரளைய வந்து யாரு கிளப்புவா அப்படின்னா, டிட்டஸ் வோட்ஸ்ன்றவன். இந்த மாரி கெத்தோலிக்ஸ வந்து கொல்லப் போறாங்க. அவங்களுக்கு எதிரா வந்து பாப்பிஷ் பிளாட் வந்து உருவாக்கிட்டு இருக்குது. அப்படி இப்படின்னு இந்த ஏர்ல் ஆஃப் ஷேக்ஸ்பியரி மூலியமா இந்த டிட்டஸ் வோட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ராங் இன்ஃபர்மேஷன ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இந்த ஏர்ல் ஆஃப் ஷேக்ஸ்பியரி வந்து கிங் கூட ஒட்டிக்கிட்டே தான் இருப்பான். எங்க போனாலும், என்ன பண்ணுனாலும். ஆனா வந்து என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணிருவான். அப்போ ஒரு உடன்படிக்கை சீக்ரெட் ட்ரீட்டி பண்ணும்போதும் வந்து கிங் கூடயே தான் இருந்திருப்பான். அப்புறம் இந்த எக்ஸ்செக்கர்ஸ் எல்லாம் வந்து அழிச்சிட்டு, நம் ஒரு லார்ட் சான்சலர்ன்னு ஒருத்தர் இருந்தா போதும். அந்த லார்ட் சான்சலர் வந்து எல்லாம் மேனேஜ் பண்ற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லார்ட் சான்சலர் பதவியும் வந்து இவனே தான் எடுத்திருப்பான். ஏர்ல் ஆஃப் ஷேவ்ஸ்பரி. பண்ணிட்டு இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சார்ல்ஸ் 2 வந்து இப்படியே இருந்திருக்காரு இல்லைங்களா? ஆ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? யாரு? கேத்தரின் ஆஃப் பிரகான்ஸா பார்த்தோம். அவங்களுக்கு வந்து 17 வருஷமா குழந்தை இல்லைன்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சார்ல்ஸ் 2 வந்து லூசி வால்டர்ன்ற ஒருத்தவங்கள வந்து மேரேஜ் பண்ணும்போது, அவங்களுக்கும் சார்ல்ஸ் 2க்கும் லூசி வால்டர்ஸ்க்கும் எந்த இயர்னா 1679ல அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் வந்து டியூக் ஆஃப் மன்மவுத். இது வந்து இல்லெஜிட்டிமேட் சன் தான். என்னதான் வந்து முறையா வந்து இதுல வந்தது இல்லைங்களா? அதனால இல்லெஜிட்டிமேட் சன் தான். இவனத்தான் வந்து இந்த டியூக் ஆஃப் மன்மவுத்த தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஜேம்ஸ் 1 இல்லைன்னா ஜேம்ஸ் ஸ்காட். அவன் தான் ஜேம்ஸ் ஸ்காட். இவன் வந்து பார்த்தா டேலண்ட், பெர்சனாலிட்டி, அட்ராக்ஷன், கிரேஸ்ஃபுல் அந்த மாரி ஒரு மாரி பார்த்தாலே
அவன வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாரி இருக்கும் அவன. அந்த ஒரு எலக்ஷன்ல சொல்லுவாங்கல்ல, எம்ஜிஆர் வந்து வந்தாலே மக்கள் வந்து அவ்ளோ ஆசைப்படுவாங்க. அவ்ளோ ஓட்டெல்லாம் அவருக்கு தான் கிடைக்கும். அந்த மாரி அண்ணாதுரை சொல்றாரு, "நீ பேசக்கூட வேண்டாம்ப்பா. நீ வெளிய வந்தாலே போதும். மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து கையசைச்சா போதும்." அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி இந்த டியூக் ஆஃப் மன்மதும், இந்த த ஜேம்ஸ் காட்டும் இருந்திருக்கிறான். இதுல வந்து பெரிய வில்லன் வந்து ஷேவ்ஸ்பரி தான். அவனோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, டியூக் ஆஃப் யாக் அந்த ஜேம்ஸ் 1 அழிக்கணுன்றது தான். இவன் என்ன பண்ணிடுறாங்கன்னா, 2 ஹவுஸ் இருக்குது. அதாவது நம்மளலாம் இந்த பார்லிமென்ட்டு, அ பெரிய பெரிய கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுல, நமக்கு நீதி வழங்குவாங்களா, அந்த மாதிரி இங்க ஃபாரின்லயும் ஹவுஸ் ஆஃப் காமன், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு 2 இருந்திருக்கு. இதுல அம் இதுல வந்து டியூக் என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இது கொண்டு வர்றாங்க. இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ல வந்து அது சக்சீட் ஆயிருது. ஆனா ஹவுஸ் ஆஃப் லார்டு கிட்ட வந்து 1680ல வருது. வரும்போது அது ஃபெயிலியர் ஆயிருது. ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் பாராளுமன்றமே வந்து ஒரு கன்ஃப்யூஸ் ஆயி அந்த இடத்து கன்ஃப்யூஸ்டு ஸ்டேஜ் ஆயி அந்த இடத்துல டிசால்வ் ஆயிருது. இப்ப வந்து இதுவும் ஒரு காரணம் ஆயிருது. சிவில் வார் ஆகும்போது. ஆக்சுவலா நமக்கே தெரியும். ஃபர்ஸ்ட்டு வார் அப்டின்னாலே அந்த இடத்துல எவ்ளோ கன்ஃப்யூஷன் இருக்கும். நாட்டுக்கு எவ்ளோ இழப்பு இருக்கும். மக்களுக்கு எவ்ளோ காயங்கள் இருக்கும். ஆ உடல் ரீதியா, மன ரீதியா, ஃபினான்ஷியலா எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு வாரா மாறுறது சான்ஸ் ஆகுது. இத வந்து கிங் வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்ப யாரு கிங்கு? சார்ல்ஸ் 2 தான் கிங்கா இருக்காரு. அவரு புரிஞ்சுட்டு இப்ப என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் யாரு? ஏர்ல் ஆஃப் ஷேவ்ஸ்பரி. அத வந்து புரிஞ்சுட்டாரு. அவன வந்து சென்ட்ரல் ஜெயில்ல போட்டர்றாங்க. போட்டு 1 வாரத்துல அவனும் வெளிய வந்துர்றான். அப்பதான் இந்த சிச்சுவேஷன் இவ்ளோ ஹார்ஷான சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது தான், நம்ம கிங் வந்து அரசபைக்கு வந்து ட்ரைடன கூப்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ட்ரைடன கூப்ட்டுட்டு, "இப்படி இருக்குப்பா சிச்சுவேஷனு. இத உன்னோட பாடலால சரி செய்ய முடியும். எப்படி சரி முடியுமோ அந்த அளவுக்கு சரி செஞ்சு குடு" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, வர்றாரு கிங்கு. அப்ப அவரு தான் அதான் நம்ம கவிஞர் கண்ணதாசன் இருக்காருங்க இல்லைங்களா? அந்த மாரி இவரும் வந்து ஒரு போயட் லாயரேட்டு இருக்கிறாரு. இப்ப கூப்ட்டு சொல்லும்போது, இப்ப யாருமே வந்து டைரக்ட்டா வந்து பே எழுத முடியாது ஸ்டோரி. அதான் அவங்கள அகெயின்ஸ்ட் பண்ற மாரி அவங்க பேர்லயே எழுதுனா, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். திருப்பி நம்மள அ நம்ம பேர வச்சு நம்மளவே டைரக்ட்டா அட்டாக் பண்றாங்கன்னு வரும். ஸோ, அதனால தான் இன்டைரக்ட்டா வேற பேர் இந்த பைபிளிக்கல் நேம்ஸ குடுத்து, இந்த ஸ்டோரிய எழுதியிருக்கிறாங்க. இதுதான் அப்சலாம் அண்ட் ஆகிட்டோஃபில். இப்போ இதுல வந்து இன்னொரு ப்ராப்ளம் இவங்க வந்து இத எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, பீப்பிள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க.